ದರ್ಶನ ನೀಡೇನೆ ಸರ್ವೇಶ್ವರ ನಿನ್ನ ಎಲ್ಲವ ಮರೆತು ನಾ ಹಾಡುವೆ ಸರ್ವೇಶ್ವರ ನಿನ್ನ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ಎಲ್ಲವ ಮರೆತು ನಾ ಹಾಡುವೆ ಬಂಧನವಿಲ್ಲದ ಪ್ರೀತಿಯ ಕೃಪೆಯಲ್ಲಿ ಬಂಧನವಿಲ್ಲದ ಪ್ರೀತಿಯ ಕೃಪೆಯಲ್ಲಿ ಸಂಗೀತಗಾನ ಸರ್ವೇಶ್ವರ ನಿನ್ನ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ಎಲ್ಲವ ಮರೆತು ಹಾಡುವೆ ಸರ್ವೇಶ್ವರ ಎಲ್ಲವ ಮರೆತು ಹಾಡುವೆ ನಿನ್ನನು ಎಂದು ಕೈಬಿಡೆನೆಂದು ನುಡಿದ ನಿನ್ ವಾಗ್ದಾನ ಮರೆಯನು ನಾ ಹೇಳಿ ಬೆಳಗಿನ ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ಕೈಬಿಡೆನೆಂದು ನುಡಿದ ನಿನ್ ವಾಗ್ದಾನ ಮರೆಯನು ನಾ ನಿನ್ನಯ ಈ ರೂಪ ಎಂದೆಂದು ನನ್ನಲ್ಲಿ ಅಳಿಯದಿರುವೆಂದು ನಿನ್ನಯ ಈ ರೂಪ ಎಂದೆಂದು ನನ್ನಲ್ಲಿ ಅಳಿಯದಿರುವೆಂದು ಸರ್ವೇಶ್ವರ ನಿನ್ನ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ಎಲ್ಲವ ಮರೆತು ನಾ ಹಾಡುವೆ ಸರ್ವೇಶ್ವರ ನಿನ್ನ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ಎಲ್ಲವ ಮರೆತು ನಾವೆಲ್ಲರೂ ಹಾಗೆ ಎದ್ದು ನಿಂತುಕೊಂಡು ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರೇ ನಿನ್ನನ್ನು ಎಂದು ಕೈ ಬಿಡಲೆಂಬುದಾಗಿ ನೀನು ನುಡಿದ ನಿನ್ನ ಒಳ್ಳೆ ವಾಗ್ದಾನಗಳಿಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ಆ ವಾಗ್ದಾನದ ರೀತಿಯಲ್ಲೇ 2024ನೇ ವರ್ಷದ 2ನೇ ತಿಂಗಳಿನ 2ನೇ ಸಬ್ಬತ್ ದಿವಸದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ದೇವರ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಕರೆದುಕೊಂಡು ಬಂದು ಸೇರಿಸಿ ಕಳೆದ ರಾತ್ರಿ ಎಲ್ಲ ನಮಗೆ ಒಳ್ಳೆ ನಿದ್ರೆಯನ್ನು ಕೊಟ್ಟು ಸ್ವಾಮಿ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಒಂದು ದಿವಸವನ್ನು ಕೂಡಿಸಿಕೊಟ್ಟು ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ಆರಾಧಿಸುವಂತೆ ನಿಮ್ಮನ್ನು ಸ್ತುತಿಸುವಂತೆ ದೇವರೇ ನೀವು ನಮಗೆ ಮಾಡಿದ ಎಲ್ಲ ಒಳ್ಳೆ ಉಪಕಾರಗಳಿಗಾಗಿ ಓ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಎಲ್ಲರೂ ಸ್ವಲ್ಪ ಬಾಯಿಗಳನ್ನು ತೆಗೆದು ದೇವರೇ ನೀವು ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಮಾಡುತ್ತಾ ಇರುವ ಎಲ್ಲ ಒಳ್ಳೆ ಉಪಕಾರಗಳಿಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ, ಇನ್ನು ಮುಂದೆಯೂ ನೀವು ಮಾಡುವಂಥ ಎಲ್ಲ ಉಪಕಾರಗಳಿಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ಹಾಲೆಲೂಯ 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 ಹಾಲೆಲೂಯ. நல்ல கொஞ்ச நேரம் வாய்களை சிறந்து ஓ எல்லாவற்றை மறந்து தெய்வ சமூகத்தில் கர்த்தரை தொழுதுகொள், கர்த்தரை துதி, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அன்றைக்கு யோசபாத் பாடினான், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாரும் வாய்களை சிறந்து ஓ உனக்கு இருக்கிற முழு பலத்தோடு கர்த்தரை தொழுதுகொள். இந்த காலையிலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லாரும் கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து ஓ மக நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சோதரே 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 சோதரே. Hallelujah, 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 hallelujah. Oh மக நன்றி 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 நன்றி.
ஹalleluya ஹalleluya. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. சொல்லுங்க எல்லாரும். நாங்க சோர்ந்து போவதில்லை. சமாதானக்காரன் சமாதானக்காரன் நீங்க தானே. சர்வ வல்லவரும் நீங்க தானே. சர்வ வல்லவரும் நீங்க தானே. நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. அதிசய தேவன் நீங்க தானே. ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. நீங்க இருக்கையில எல்லாரும் சேர்த்து சொல்லுங்க. காலை ஆராதனையில இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. தாயும் தகப்பனும் நீங்க தானே. தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து சொல்லுங்க. காலை ஆராதனையில இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே. எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. எனக்கு ஆசையெல்லாம் நீங்க தானே. நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. எல்லாமே எனக்கு நீங்க தானே. எனக்குள் வாழ்பவரும் நீங்க தானே. எல்லாமே எனக்கு நீங்க தானே. எனக்குள் வாழ்பவரும் நீங்க தானே. நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. சொல்லுங்க. சமாதானக்காரன் நீங்க தானே. சர்வ வல்லவரும் நீங்க தானே. சமாதானக்காரன் நீங்க தானே. சர்வ வல்லவரும் நீங்க தான். நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. தேவப்பிள்ளை ஒரு 4-5 பேர் கை தட்டுறீங்க. மாயத்திலிருந்து இந்த வார்த்தையை சொல்ல மாட்டேன்றீங்க. என்ன கஷ்டம் அதுலன்னு எனக்கு தெரியல. கஷ்டமாக இருந்தால் பாடாதீங்க, ஆனால் இஷ்டமாக இருந்தால் பாடுங்க. சில பேருக்கு ஒரு அலட்சியம். இந்த பாட்டு எனக்கு ரொம்ப நாளாக தெரியுன்றதுக்காக இங்கே வரலங்க. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் யாருன்னு தெரிந்திருந்தா, இயேசு செய்த நன்மை இன்னதென்று உனக்கு தெரிந்திருந்தால் வாழ்நாள் முழுவதும் இதை சொல்லிக்கிட்டே இருப்பேனே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தெய்வ பிள்ளைகளை ஒவ்வொரு வாரம் அப்படி சொல்கிறதுக்கு காரணம், நீ ஆராதனைக்கு வந்து வெறுமையாக போயிடக்கூடாது. யாரை வேடிக்கை பார்க்க வந்துக்கிறேனே?
எல்லாரும் கண்களை மூடி வானத்துக்கு நேராக அவங்களுடைய கண்களை ஏறிடுங்கள். Lift your eyes in heaven. Praise the Lord. நல்ல வாயை திறந்து உச்சரிங்க. இயேசு நீங்க இருக்கையில, நான் கிட்ட வரட்டா? ஓர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. எல்லாரும் இங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. சொல்லுங்க, இயேசு நீங்க இருக்கையில. சொல்லுப்பா வாசு, அப்படியே சொல்லு. உன்னை என்ன கொடுமையா படுத்திட்டு சொல்லுங்க. நாங்க சோர்ந்து போவதில்லை. நின்னே நம்பி வந்தேவோ ஏசையா. நின்னே நம்பி வந்தேவோ. அழுத்தி சொல்லு. நின்னே நம்பி வந்தேவோ ஏசையா. நின்னே நம்பி வந்தேவோ. ನೀನೇ ನನ್ನ ಜೀವ, ನೀನೇ ನನ್ನ ಸತ್ಯ, ನೀನೇ ನನ್ನ ಮಾರ್ಗವಯ್ಯ. ನೀನೇ ನನ್ನ ಜೀವ, ನೀನೇ ನನ್ನ ಸತ್ಯ, ನೀನೇ ನನ್ನ ಮಾರ್ಗವಯ್ಯ. ನಿನ್ನನ್ನೇ ನಂಬಿ ಬಂದೆವು ಏಸಯ್ಯ. ನಿನ್ನನ್ನೇ ನಂಬಿ ಬಂದೆವು. ತೆರವಾಯ. ನಿನ್ನನ್ನೇ ನಂಬಿ ಬಂದೆವು ಏಸಯ್ಯ. ನಿನ್ನನ್ನೇ ನಂಬಿ ಬಂದೆವು. கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை பயன்படுத்துவோம். ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மகள் தேவகியை கர்த்தர் விடுவிக்க வேண்டும். வேலைக்கிழமை வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்தாங்க. மறுபடியும் வீட்டில் வந்து இருந்து வாந்தி மயக்கன்னு சொல்லி மறுபடியும் கொண்டு போய் அட்மிட் பண்ணிட்டாங்க. நேற்று நாங்கள் ஊழியக்காரர்களாகவும் போய் பார்த்து ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். கர்த்தர் அந்த மகளை பூர்ணமாக விடுவிக்க காப்பாற்ற நம்ம எல்லா கர்த்தரையும் சோதரம் அல்லவா. சோதரம் சோதரம் கர்த்தர் தொடுவீராக. அற்புதம் நடக்கட்டு, காப்பாற்று, ஆசீர்வதி. ஆபிரகாமுடைய மகன் ஜோஷுவாவை கத்தந்த முதலுக்கு தான் எலும்புகள் கூட கத்தர் நாம் மகிமைப்பட அந்த வலி வேதனை விடுதலை கிடைக்க கத்தரை சோதரம் அல்லவா. மகனை ஆசை விடுவித்து காப்பாற்றுங்க ஆண்டவரே, சோதரம். ரைச்சல் ஜோஷுவாவுக்கு இருக்கிற தொண்டை வலிகளை நீக்கி போட கத்தரை சோதரம் அல்லவா. பெவியுடைய தம்பி ரூபஸுடைய மாமா வினோத்தை கத்தரை ஆசீர்வதிக்க டாக்டர்கள் நம்பிக்கை இல்லாமல் அனுப்பிட்டாங்க. நேற்று போய் அவரை பார்த்துட்டு கர்த்தருக்கு சோத்திரம் உதவி செய்துட்டு வரும்போது சொன்னார், இப்போ நான் நல்லா இருக்கிறேன்னு சொன்னார். டாக்டருங்க ஏன் அவரை கூட்டிகிட்டு போயிடுங்கன்னு சொன்னாங்கன்னா, இவருக்கு ஆப்ரேஷன் பண்ணி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி அனுப்புனாங்க. ஆண்டுடைய கிருபை அந்த தேவ மனுஷனை கர்த்தர் பாதுகாத்து இருக்கிறது. தொடர்ந்து வினோத் பாஸ்டை கர்த்தர் ஆசீர்வதிக்க கர்த்தரை சோதரம் அல்லவோம். சோதரம் 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 சோதரம். ಮಗನ ರೂಪಸ್ ಮೇಲೆ ದೇವರ ಹಸ್ತ ಇಳಿದು ಬರಬೇಕಾಗಿ ನಾವೆಲ್ಲ ದೇವ ಸೋದರ ಮಾಡೋಣ. ಈಗ ಇಲ್ಲಿ ಆಲಯದಲ್ಲಿ ಯಾರ ಮೇಲೆ ಯಾವುದೇ ಬಲಹೀನತೆಗಳಿದ್ದರೆ ಕೂಡ ದೇವರ ಬಲವಾದ ಹಸ್ತವು ಅವ್ರನ್ನ ಮುಟ್ಟಿ ಸುಖ ಬೆಲ ಆರೋಗ್ಯವನ್ನು ದಯಪಾಲಿಸಬೇಕಾಗಿ ಧೈರ್ಯಪಡಿಸಬೇಕಾಗಿ ಕಣ್ಣುಗಳನ್ನ ಮುಚ್ಚಿ ಎಲ್ಲರೂ ಪ್ರೈಸ್ ಎಲ್ಲ ದೇವರು ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋಣ. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ 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 ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಈ ಬಿಲ್ಡಿಂಗಲ್ಲಿ ನಡೀತಿರುವಂಥ ಕೆಲಸಗಳನ್ನೆಲ್ಲ ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸಬೇಕಾಗಿ, ಇದು ನಮ್ಮ ಮನೆ, ಇದು ದೇವರ ಮನೆ. ಇದಕ್ಕೆ ನಡೆದಿರೋ ಕಾರ್ಯಗಳೆಲ್ಲ ಬೇಕಾಗಿರುವ ಎಲ್ಲ ಅಗತ್ಯಗಳನ್ನ ದೇವರು ಸಂತೈಸಿ ದೇವರು ಅವನು ಮಯಪಡಿಸಿಕೊಳ್ಳಬೇಕಾಗಿ ನಾವೆಲ್ಲ ದೇವರು ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋಣ.
ಎಲ್ಲವನ್ನು ಯೇಸು ಹೆಸರಿನಲ್ಲಿ ಬೇಡುತ್ತೇವೆ ನಮ್ಮ ತಂದೆಯೇ, ಆಮೇನ್. ಪ್ರೈಸ್ ದ ಲಾರ್ಡ್. ನಾವೆಲ್ಲರೂ ಕೀರ್ತನೆ 104ನೇ ಅಧ್ಯಾಯ. ಪ್ರೈಸ್ ದ ಲಾರ್ಡ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಸ್ತೋತ್ರ. ಪ್ರೈಸ್ ದ ಲಾರ್ಡ್. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಜೀಸಸ್. 18ನೇ ವಾಕ್ಯವರು ಓದಿಕೊಳ್ಳಿ. Psalms 104 1 to 18. முன்னாடி சங்கீதத்தை வாசிப்பார். அவர்களை ஆசீர்வதிப்பாராக. Psalms 104 1 to 18. Bless the Lord, O my soul. O Lord my God, you are very great. You are clothed with honor and majesty. He lays the beams of his upper chambers in the water, who makes the clouds his chariot, who walks on the wings of the wind. You who laid the foundations of the earth, so that it should not be moved forever. At your rebuke they fled, at the voice of your thunder they hastened away. You have set a boundary that they may not pass over it, that they may not return to cover the earth. They give drink to every beast of the field. The wild donkeys quench their thirst. He waters the hills from his upper chambers. The earth is satisfied with the fruit of your works. And wine that makes glad the heart of man, oil to make his face shine, and bread which strengthens man's heart. Where the birds make their nest, the stork has her home in her feet. சேர்ந்து வாசிப்போம். The high hills are for the wild goats, the cliffs are a refuge for the rock badgers. Praise the Lord. எல்லாரும் உட்காருவோம். Praise the Lord. ஹல்லேலூயா. திறக்காம வரல சொல்லுங்க. திறக்காமே இவ்வளோ வரல சொல்லுங்க. வாய்களை திறக்காம. ஆமென். வாய்களை திறந்து வரல சொல்லுங்க. Praise the Lord. ஹல்லேலூயா. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஆராதிக்க வந்தது. ஆமென். அதனால் நீங்கள் ஆராதனை வேலையில் வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆசீர்வதிக்க காரியங்கள் இருக்க வேண்டுமா? கொஞ்ச நேரம் ஆராதித்தாலும் அந்த இடத்தை தெய்வத்துக்கு என்று கொடுத்து முற்றிலுமாக நீங்கள் ஆராதித்து பாருங்கள். கர்த்தர் நிச்சயமாக காரியங்களை ஆசீர்வதித்துருவார். அவருக்காக தான் வாழ்கிறோம். புது விஷயம் வேறு. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பேப்பர். ஆமென். பேப்பரில் வெயிலில் வைங்க. வெயில். ஆமென். வெளியே வச்சா. ஆனால் பொது கண்ணாடி, அந்த கண்ணாடிக்கு இல்லைங்களா, நம்ம கண்ணாடியை கூட சரியாக சூரியனுக்கு வச்சு சரியாக ஒரே பக்குவமாக்கி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அதில் அடிச்சு பாருங்கள், பேப்பர் பற்றிக்கும். தலையே ஆட்டாதது. கண்ணாடி எடுத்து நான் எவ்வளோ பெரிய செஞ்சு இருக்கிறேன். ஓ சாரி சுமிதா. ஹல்லேலூயா. சயின்டிஸ்ட் இருக்கிறாங்க, நம்ம மந்த்லியே இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். அது என்ன சொல்ல வரேன்னா, அப்போது அந்த சூரிய வெளிச்சத்தெல்லாம் அந்த கண்ணாடி ஒன்றா கொண்டாந்து ஒரே இடத்துல பாய்ச்சும்போது என்ன ஆகிடுது? பற்றிக்குது. அதே பேப்பர் சூரியனுக்கு நேராக வச்சா கூட என்ன பண்ணுறதில்ல. அப்படியே நம்முடைய நாடின் நரம்பு, சரி, இருதயம், ஆத்துமா, ஆவி, நம்முடைய பலன், நம்ம யோசனைகள், நம்ம சிந்தனைகளும், நம்ம ஆத்ம பல சரி எல்லாத்தையும் சேரிச்சு ಒಂದು ஆராதனை ಮಾಡಿ. ஆமென். பத்தியும் பாருங்க, அபிஷேகம் இறங்கும் பாருங்க. ஏன் வந்து மாதிரி சும்மா ஞாயிற்றுக்கிழமை வந்து போகிறேன்னு உனக்கு தெரியுமா?
உங்களுக்கு அந்த ஒருமித்த கருத்து இல்லை. ஆமென். அல்ல, ಒಂದಾಗಿ ಸೇರಿಸಿ ಎಲ್ಲವற்றையும் ಅರ್ಪಣಿத்து பார்க்கிற இடம் இல்லை உனக்கு. ஆமென். இன்னும் நாமக்கா வாஸ்தே ஆத்தா, நாமக்கா வாஸ்தே ஜாத்தா. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தர் உங்களை இருக்கிற கொஞ்ச நேரத்தில் கேட்குற வார்த்தைகள், சாட்சிகளை கவனமாக கேளுங்க. ஏழை ஒரு தாய் ஒன்றுக்கு ஒதுல தான் அந்த அம்மா சாட்சி வந்துட்டு, எனக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய காரியம் இல்லை தான். கவனி, கர்த்தர் அதில் கூட ஏதாவது நன்மை வைத்திருப்பார். ಸಾಕ್ಷಿ ಉಂಟು. ಯಾರಾಗಲಿ ಸಾಕ್ಷಿ ಹೇಳೋರು ಇದ್ದೀರಾ? ಸಾಕ್ಷಿ ಹೇಳ್ಬೇಕಂತ ಇದ್ದೀರಾ? ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒன்று திட்டு மொழி முடிச்சுன்னு வாங்க சொன்னையா ஏசப்பா சாட்சி சொல்லுங்க. ஏன் நினைக்கிறதுக்கும் ஜெபிக்கிறதுக்கும் அதிகமாக சேரும். ஆமாம், நம்ம சின்ன காரியமாக நினச்சோம், ஒன்றுமே இல்லாத கையில் வந்து பேசணும் ஆரம்பிக்கும் போது என்கிட்ட. ஆனால் ஒன்றும் ஆண்டவர் ஆரம்பம் பெரிய காரியங்களை சேர்ந்தார். நாங்கள் நினைக்கிறதுக்கும் ஜெபிக்கிறதுக்கும் அதிகமாக சேர்ந்தார். நினைக்க கூட முடியாது இது மாதிரி நடக்கும் அப்படின்னு. போடுறதுக்கும் வேலை செய்யறதுக்கும் பொருளுக்கும் இந்த ஒரு காரியத்துக்குமே சிறு காரியம் இது வரைக்கும் ஆண்டவர் எங்கள் கூட இருந்து பெரிய காரியங்களை செய்தார். ஏன்னா அவரை நம்பின பிள்ளைங்க என்றைக்குமே வெக்கப்பட்டு போந்தே இல்லை. அவர் பார்த்த பிள்ளைங்க முகம் என்றைக்குமே வெக்கப்பட்டு போகல. நம்பின பிள்ளைங்க அப்பத்துக்கும் தண்ணிக்கும் இதே இல்லை. அதனால இருந்ததை கூட நிறைவாக்கி கொடுத்து ஆரம்பம் அற்பம் வந்தாலும் முடிவு சம்பவமாக இருந்துச்சு. ஆண்டவருக்கு கோடி கோடி நன்றி சொல்லுவாங்க. கர்த்தரோட நாமத்து பரிசுத்த நமக்கு மகிமை உண்டாகட்டும். கல்யாணம் பண்ண வந்ததற்கு அப்பா சொல்கிறது கொஞ்சம் பாதியாக சொல்கிறேன். என்ன சொல்லிச்சு மரிமுக சொல்றதுக்கு மட்டும் அது மட்டும் சொல்கிறேன். அன்றைக்கி அடுப்புக்கிட்ட போகிறேம்மா, நான் பிரியாணி செய்கிறேன், குழந்தைங்களுக்கெல்லாம் நான் கவனிக்கிறேம்மா, எதனா அர்த்த திட்டுங்களா செய்யட்டுங்களா சொல்லிட்டு கூட துணை அப்பே வந்துட்டா. நான் சொன்னேன், புது பொண்ணுமா நீ, நான் சொல்லுறதுக்குன்னு எதுவும் வராத, பொறுமையாயிரு, நல்லா சாப்பிடு, நல்லா ஸ்ட்ரென்த்தாயிரு, ஆவிகுள்ள வளருது நீ கத்திக்கோ, அது ஆகாரத்தம்மா முன்னே நம்ம குடும்பத்துக்கு வேணும், ரூத்தை போல் நீ ஆசீர்வாதமாக வீட்டில் வளருமா, கர்த்தருக்கு சாட்சியாக வாழ்மா சொல்லிட்டு பண்ணிட்டு சொல்லி அனுப்பிச்சேன். அவங்க 2 பேரும் தாய் வீட்டுக்கு போய்க்கிறாங்க. அவங்க குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. நம்ம குடும்பத்துக்கு ஆண்டவர் செஞ்ச எல்லா அதிசயங்களுக்காக நன்றி சொல்லிக்கிறேன். எல்லாரும் சமாதானமாக கொண்டு எல்லா ஊழியக்காரோட ஜபங்கள், நாங்கள் பத்திரிக்கை போகிறதெல்லாம் ஜபம் தான். ஆனாலும் ஆண்டவர் வெட்கப்படுத்தாதபடி ஆரம்பம் முடியும் அவரே கருத்தில் நாங்கள் ஒப்புவித்திருந்தோம். எல்லாமே அவரை முடிச்சு கொடுத்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நம்ம சொல்லுவோம். ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನಿಜವಾಗಲೂ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ಮದುವೆ ಬುಧವಾರ ಬೆಳಗ್ಗೆಯಲ್ಲಿ ಮದುವೆ ನಡೆಯಿತು. ಸಾಯಂಕಾಲ ರಿಸೆಪ್ಷನ್ ಕೊಂಕಾನ್ ಕನ್ವೆನ್ಷನ್ ಹಾಲಲ್ಲಿ ನಡೆಯಿತು. ரொம்ப ஆசீர்வாதமாக அந்த திருமணம் நடக்கும். ஆமென். ஐட்டம் 22 ஐட்டம். ஐட்டமில் சாப்பிட்டு போய் காவலிபுரம் வைத்துக்கு. ஆனாலும் அதுக்காக நம்ம திருமணத்திலேயே ரொம்ப விசேஷவாகிறது ஏனெந்திர ஹைலைட்டாக இருக்கிறது. கல்யாணத்தில் ரொம்ப ஹைலைட்டாக இருந்தது என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். பிடிச்சிருக்கா மாப்பிள்ள? கரெக்டாக நல்ல ப்ரைஸ் வராதவங்க சொல்லக்கூடாது. ப்ரைஸ் வருது தோணுது உள்ளா. நீ தான் கல்யாணத்துக்கே வரல, உனக்கு ஹைலைட் என்ன தெரியும், டியூப்லைட் என்ன தெரியும் உனக்கு சொல்லுங்க. அவா யாரு? சாந்தம்மாவா மாப்பிள்ள? காலையில் தானே கல்யாணம் நடத்தினேன். ஆஹா சரி. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நல்லா கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த ஹாஸ்டலில் இருக்கிற ஏழைகளை
கூப்பிடுங்கன்னு சொன்னாங்க. கற்றுக்கு அம்மா ஆமாம் கல்யாணம் ஆன உடனே ப்ரைஸ். இப்படி கல்யாண வீட்டுக்காரே வாங்குவானுங்கன்னு தெரியாத போச்சு. God bless you. நான் ரொம்ப பிஸி கல்யாணத்தில். நானும் அர்ஜென்ட்டாக போயிட்டு போகணுமா ಟ್ರೈನಿಗೆ. ಆಗ ನಾನು ಮದುವೆಯಲ್ಲಿ ಹೋಗಿದ್ದೆ. ಹೆರಿಟೇಜ್ ಸಂಘ ಯಾ மாதிரி போகும், நான் ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀನಿ. ದಯವಿಸೆಯ್ದು ஹாஸ்டலுக்கு ஐயா அவ்வளோ பணம்னா ஆகட்டையா, கார்லே ஆகிலும் ஆட்டோவில் ஆகிலும் நான் பணம் கொடுத்துட்றேயா. அவங்க இல்லாத இந்த கல்யாணம் எப்படி ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டு நம்மளை நியாயம் கேட்க மாட்டாரான்னு சொன்னாங்க பாருங்க. என் இருதயம் பட்ட சந்தோஷம் இருக்குதே, அளவே இல்லைங்க அதுக்கு. லேலுயா. அப்போ தான் சத்தத்துக்கு வெளியே இருந்து, ஆண்டவரே இந்த பிள்ளைகளுடைய தேவைகள் இந்த சாப்பாட்டையும் நீ ஆசீர்வதிங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நான் ஜெபம் மட்டும் போயிட்டேன். இங்கே வந்து நம்ம ஐயாமாருங்களே, ஐயா அங்கே எழுப்புறது அவங்க நீங்கள் வந்தால் தான் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்ன உடனே ஆயாமார்களாம் கூட்டிக்கிட்டு போய் கத்தருக்கு சோத்திரம் பந்தியில் உட்காந்து அவங்க சாப்பிட்டு வந்தாங்கன்னு நினைக்கும் போது பலனை தெய்வ பிள்ளையே, மகனும் மருமகளும் மட்டும் இல்லை, சந்ததி சந்ததி அதை பெறுவார்கள். ஒரு விருந்து பண்ணால் ஏழைகளை நினைச்சுக்கன்னு பைபிள் சொல்லுது. ஆமென். இல்லை ரொம்ப அதுதான் எனக்கு ஹைலைட். அந்த ஏழைகளை கூப்பிட்டு உட்கார வச்சு நீங்கள் செஞ்ச சாப்பாட்டில் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருக்குறீங்க பாருங்கள். அதுதான் இயேசு சாப்பிட்டு இருக்கிறார். அத்தை மாமன் அங்கிள் அமெரிக்கா பேரிக்கா அல்ல, இந்த ஏழைகள் சாப்பிட்டாங்க பாரு, இயேசு அதை சாப்பிட்டு இருக்கிறார். அது எனக்கு மன நிறைவு, என் வயிறு நிறைவு எல்லாம் லட்சக்கணக்கில் நிறைந்தது போல இருந்தது. இருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, பிள்ளைகளுக்கோ உங்களுக்கோ திருமணம் நடந்தால் எளிமையானவனை ஏழைகளை மறக்காமல் கூப்பிடுங்க. அந்த ஆசீர்வாதத்துக்கு அளவே இருக்காது. ஆசீர்வாதக்கே அளத்தேனே இருறதில்லை. என்னதுன்னா சபையின் சார்பாய் இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. வந்து பிள்ளைகளே, காலை கர்த்தருக்கு சூர் ஆராதனையில் ஆண்டு நாம் மயம்பட்டோம். நம்முடைய பாஸ்டர் வினோத்துக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்க. ஆமென். நேற்று போனால் ரொம்ப நல்லா இருக்காது. நான் கர்த்தருடைய கிருபை கர்த்தரை பலப்படு. தேவகி அம்மாவுக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஜோஷுவாவுக்கு அந்த எலும்பு கூடணும், கர்த்தர் நாம் மயம்படும், ಅದಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ. ನಮ್ಮ ಅಣ್ಣಳಮ್ಮ ಅವ್ರ ಮಗ ಬಂದಿದ್ರಂತ ಅವ್ರ ಮಗ ಅವ್ರನ್ನೂ ಕೂಡ ದೇವರು ಆರೋಗ್ಯ ಕೊಟ್ಟು ಒಂದು ಒಳ್ಳೆ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ನಿಲ್ಲಿಸಿದ್ದಾರೆ. ಕಾಪಾಡಬೇಕು, ಆಶೀರ್ವದಿಸಬೇಕು, ಅದಕ್ಕಾಗಿ ಬಲಪಡಿಸೋದಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ. ಆಮೇನ್. ದೇವ್ರ ಸ್ತೋತ್ರ. ನಾವೆಲ್ಲ ಒಂದು ಹಾಡನ್ನು ಆಡುವಾಗ ದೇವರ ಸೇವೆಗಾಗಿ ಕಾಣಿಕೆಗಳನ್ನ ಕೊಟ್ಟು ದೇವರ ನಾಮವನ್ನು ಮಹಿಮೆಪಡಿಸೋಣ. ದೇವರು ನಮ್ಮೆಲ್ಲರನ್ನ ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ಪ್ರೈಸ್ ದ ಲಾರ್ಡ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಪ್ರೈಸ್ ದ ಲಾರ್ಡ್. ಪ್ರೈಸ್ ದ ಲಾರ್ಡ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಇನ್ನೇಕೋನಿನ್ ಕೃಪ ಮದಿಯೇ ಪ್ರಿಯನೇ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சுமிதா வா மகளே, ஆராதனை முடிச்சுட்டு போயிடுவா இல்லையா? வாங்க. சுமிதா வந்து மகாபலிபுரத்தில் ஒரு பெரிய பாஸ்டருடைய கர்த்தர் சோறும் மருமக. அவங்க கணவரும் கர்த்தர் சோறு அருமையான தேவ ஊழியக்காரர்கள். அல்லேலூயா. இங்கே அவர்கள் சயின்டிஸ்டாக இருக்கிறதுனால கொஞ்ச நாள் அவங்க வேலை செய்யணுன்ற அவசியமே இல்லை அவங்களுக்கு இடத்துக்கு. என் கூட வந்த பாஸ்டர் சொன்னார், 2 சென்ட்டில் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்களே, உங்களுக்கு இவ்வளோ இடம் இருந்தால் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டார். நான் ட்ரெயினே விட்டுருப்பேன்னு. அவ்வளோ இடம் என்கிட்ட இருந்து ஒரு வேலை இதை போய் உங்கள் வீட்டுக்கார்ட்ட சொன்னால் கொடுத்து பாரு, விட்றனா இல்லையா பாரு. கமான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவளுக்கு ஜெபம் பண்ணி கொள்ளுங்க. பிள்ளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. அல்லேலூயா. நித்திய
నిత్యము స్తుతించిన నీ రుణము తీర్చలేను. సమస్తము నీకిచ్చిన నీ త్యాగం మరువలేను. నిత్యము స్తుతించిన నీ రుణము తీర్చలేను. సమస్తము నీకిచ్చిన నీ త్యాగం మరువలేను. రాజా 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 రాజాది రాజువు నీవు. దేవా 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 దేవాది దేవుడవు. రాజా 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 రాజాది రాజువు నీవు. దేవా 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 దేవాది దేవుడవు. నిత్యము స్తుతించిన నీ రుణము తీర్చలేను. సమస్తము నీకిచ్చిన నీ త్యాగం మరువలేను. అద్వితీయ దేవుడా, ఆది అంతములయున్నవాడా. అద్వితీయ దేవుడా, ఆది అంతములయున్నవాడా. అంగలార్పును నాట్యముగా మార్చివేసిన నా ప్రభు. అంగలార్పును నాట్యముగా మార్చివేసిన నా ప్రభు. రాజా 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 రాజాది రాజువు నీవు. దేవా 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 దేవాది దేవుడవు. రాజా 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 రాజాది రాజువు నీవు. దేవా 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 దేవాది దేవుడవు. జీవమైన దేవుడా, జీవమిచ్చిన నాదుడా. జీవమైన దేవుడా, జీవమిచ్చిన నాదుడా. జీవజలముల మొగ్గ యొద్దకు నన్ను నడిపిన కాపరి. జీవజలముల మొగ్గ యొద్దకు నన్ను నడిపిన కాపరి. రాజా 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 రాజాది రాజువు నీవు. దేవా 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 దేవాది దేవుడవు. రాజా 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 రాజాది రాజువు నీవు. దేవా 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 దేవాది దేవుడవు. నిత్యము స్తుతించిన నీ రుణము తీర్చలేను. సమస్తము నీకిచ్చిన నీ త్యాగం మరువలేను. నిత్యము స్తుతించిన నీ రుణము తీర్చలేను. సమస్తము నీకిచ్చిన నీ త్యాగం మరువలేను. హల్లెలూయా. Thank you. God bless you. Praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திரம். Praise the Lord. நாம் காணி கொடுத்த கரங்களை கத்தர் ஆசீர்வதித்து 1000 மடங்கு பலன் கொடுக்க நம்ம எல்லா கத்தரண்டியோட சோதரம் அல்லவோம். Thank you Jesus. Hallelujah. 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 ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. Praise the Lord. Hallelujah. சரி, கத்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் திரும்பி வாங்க. ஆமென். ஆண்டுடைய வார்த்தைக்கு நேரம் எல்லாம் ತಿರುಗಿ ಬನ್ನಿ ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ನೇರಾಗಿ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಕಾಣ್ತಾ ಇದ್ದೀನಾ? ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. ಸ್ವಲ್ಪ ಹಿಂಗೆ ಇಟ್ಕೊಳ್ಳಿ ಚೂರು. எல்லாம் தெரிய ஒருத்தரும் தெரியக்கூடாது அதில். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 2 நாளாகம புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் கடைசி வசனம். செகண்ட் புக் ஆஃப் செகண்ட் குரானிக்கல்ஸ் சாப்டர் 20 ವರ್ಸ್ ಲಾಸ್ಟ್ ವರ್ಸ್ 37. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. 2ನೇ ಪೂರ್ವಕಾಲ ಅಂತ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ 20ನೇ ಅಧ್ಯಾಯ ಕಡೆಯ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿ ದೇವರು ಅವನು ಮಹಿಮೆಪಡಿಸೋಣ. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. ಕನ್ನಡದಲ್ಲಿ ಓದುವುದಾ? ಕನ್ನಡದಲ್ಲಿ 2ನೇ ಪೂರ್ವಕಾಲ ಅಂತ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ 20ನೇ ಅಧ್ಯಾಯ ಕಡೆ ವಾಕ್ಯ. அல்லேலூயா. இங்கிலீஷில் வாசித்துறீங்களாம்மா? இருக்கா இங்கிலீஷில் அது?
ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಸರಿ, ಇಲ್ಲಿ ನಾವು ಕಾಣುವಂಥ ಒಂದು ಕಾರ್ಯ ಏನಂದರೆ, ತರ್ಷೀಷಿಗೆ ಹೋಗ್ಬೇಕಂತ ಮಾಡಿದ ಹಡಗುಗಳು ಹೋಗಲೇ ಇಲ್ಲ. ಏನಾಯಿತು? ஓடுதோய்த்து. ஆமென். தர்ஷீஷுக்கு போகும்படியாய் செய்யப்பட்ட கப்பல்கள். ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த கப்பல்களை செய்தார்கள், ஆனால் அது பிரயாணப்படவே இல்லை. என்ன செய்தது? உடைந்து போயிற்று. ஆமென். இந்த கப்பலை செய்தவர் யோசபாத். அல்லேலூயா. யோசபாத் ಕಪ್ಪಲೈ செய்திருந்தால் ಅದು ஒன்றும் பிரச்சனை இல்லை. ಯೋಸಬಾತನು ಮಾಡಿದರೆ ಅಡುಗನ ಏನು ಸಮಸ್ಯೆನೇ ಇಲ್ಲ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಯಾಕಂದರೆ யோசபாத்தை குறித்து உங்களுக்கு நல்லா தெரியும். ஆமென். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. யோசபாத்தை குறித்து நம்ம நிறைய கேட்டுருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் 12வது வசனத்தில் வாசித்தீங்கன்னா, யோசபாத்துக்கு விரோதமாக 1-2 வாசித்தீங்கன்னா, அதில் 3 விதமான கூட்டத்தார் அவனுக்கு விரோதமாய் வருகிறார்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அது இந்த 3 விதமான கூட்டத்தாரை நீங்கள் ஆராய்ந்து, இப்படி ஆராய்ந்து என்ன இருக்குதுன்னு பார்க்க வேண்டாம், ஆராயமலே நீங்கள் எடுத்துக்கோங்க. நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்துக்கு விரோதமாய் 3 விதமான கூட்டமும் இந்த 3 விதமான காரியங்களுக்கு விரோதமாய் எப்போதும் நமக்கு செயல்பட்டு கொண்டே இருக்கும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஏமாங்க இல்லை, பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிங்க. உட்காரு உட்காரு, ஊஞ்சல் இது வாடகை சேஸில் உட்காந்துக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிங்க. ஹல்லேலூயா. அப்போது இந்த 12வது வசனத்தில் இந்த யோசபாத் ஒரு ஜெபம் பண்ணுறாரு பாருங்க. அதில் 12ஆம் வசனம். ஒன்று, நிற்க எங்களுக்கு என்ன இல்லை. யார் தெரியுமா இவரு? யோசபாத்து கிங். ஆமென். யார் இவனும்? ராஜா. ஜனங்களுக்கு மத்தியில் இப்படி ஒரு ஜபத்தை ஏறெடுக்கிறானே, எப்படி இருந்திருக்கும்? ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். எங்க ஒரு பேய் ஆடுது, நல்லா இருக்கிற எங்கள் பாஸ்டர்கிட்ட வாங்க ஓடி ஆடுது பேய். நான் ஆண்டவர் என்ன பண்ணுறது? என்னடா வம்பா போச்சு, நம்ம பாஸ்டர் நம்பி எங்கே கூப்பிட்டு வந்தோம். பாஸ்டர் கடைசியில் என்ன சொல்கிறாரு? பேய்கிட்ட கொண்டாடி இருக்கிறாரே, என்ன பண்ணுறது? வராதா இருக்கிற கொஞ்சம் இது என்ன ஆகுமா? ஆகாதா? அங்கே போனோம், வாங்க யாரோ கேட்டுக்கிறாங்க நம்ம விசுவாசிக்கிட்ட, எங்கள் சபையில் வாரம் பேய்ங்க எப்படி பாசிட்டு என் பேய் ஆடுறதுல இருக்கு. எங்கள் சர்ச் வாசலில் வர நிற்கிறான். வந்தால் தானடா ஆடுறதுக்கு பாடுறதுக்கு. அந்த சபையில் மெட்டில் கால் வச்சோம். ஹல்லேலூயா. என்ன மாதிரி சபையில் இருக்கிறீங்க தெரியல நீங்கள்? நான் உண்மையைத்தான் சொல்றேன். என் விசுவாசம் இதுதான். ஆடிக்கணும் பாடிக்கணும். எங்கே பிடித்தாய்? ஏன் பிடித்தாய்? எப்படி? யாருக்கிட்ட? நான் முகூர்த்த நேரம் பார்க்க போறியா? ராகுகாலம் கேட்க போறியா? என்னடா விஷயம் சொல்லிக்கிறேன் இல்லையா உங்களுக்கு? சென்னையில் பிரசங்கம் பண்ணி ரொம்ப டயர்டாக இருக்கிறேன். ஃபஸ்ட்டு ஜோம் பண்ணி எல்லோரும் ஜோம் பண்ணி ஆசை வச்சு ஜோம் பண்ணிங்கன்னு சொன்னாங்க. ஒரு மேலே கை வச்சு ஆண்டு இயேசு நாமத்தில் அதை ஆட ஆரம்பிச்சு. நான் பாசிபுரில் பேசிட்டு ஈவினிங் 1 மணி பேசிட்டு டயர்டாக இருக்கிறேன். ரொம்ப போச்சு, நம்மக்கிட்ட தானே ஆடணும், நமக்கு எவ்வளோ வேலை இருக்குது, நமக்கு போய் டயர்டாகுதுன்னு யோசனை பண்ணிக்கின்னு சரி நாமக்கா வாசித்த ஏசு நாமத்தில் போனேன். மரியாதையாக போகணுமா இல்லை? அதானே ஒரு ஒழுங்கு. அது முன்னும் முறிக்கணும். நான் போக மாட்டேன்ச்சு. எல்லாம் சுற்றி பார்க்குறாங்க, பஸ் என்ன பண்ண போகிறாருன்னு. நான் என்ன பண்ணுவேன்? நான் எனக்கு என்ன, போவாட்டி எனக்கு என்ன, துரத்தான் ನಿನ್ನ ಓಡಿಸ್ಬೇಕಂತ ದೇವರು ಹೇಳಿದ್ದಾರೆ ಅಷ್ಟೇ ಹೊತ್ತು ಕೂட்டு வந்து ಡ್ರಾಪ್ பண்ணிட்டு வான்னு. நான் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வர முடியாதுப்பா, துரத்த சொன்னார். ஓட்ஸ் ಅಂತ ಹೇಳಿದ್ರು ಏನು ಮಾಡಿದ್ದೀನಿ, போன்னு சொல்லி தூணு துப்பிட்டு வந்துட்டேன். நான் மொத்த கோபத்தையும் எவ்வளோ இருந்துச்சு எல்லாத்தையும் சேர்த்து ஒரே எச்சதான் கத்திரிக்கு சொல்கிறோம். ஒரு வாரமாக தலைக்கு என்ன போட்டுக்க மாட்டேன் அந்த பொம்பளை, அவ்வளோ எச்சாது. நேராக உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன். ஐயா சோத்ர ஐயா, நான் ಚೆನ್ನಾಗಿದ್ದೀನಿ ஐயா அப்படின்ச்சு. எப்பமா விடுதலானே? நீங்கள் காரி துப்புனீங்களே. எச்சையில் கூட வல்லமை உண்டு.
அதனால தான் நான் வீணாக்குறது இல்லையாச்சு. எப்போ நான் பாஸ்டர் துப்பி இருக்கிறேன் கேட்டு பாருங்க. வேஸ்ட் பண்ணக்கூடாது. விசுவாசிகளை துப்பி இருக்கு நான் கேட்டு பாருங்க. ஒருத்தர் ரொம்ப திமிர் பண்ணிருந்தான் ஒரு 10 வருஷம் முன்னால. ரொம்ப பிரச்சனை எனக்கு. எல்லாம் வந்து நான் சொன்னேன், நீ சர்ச்சைக்கு வராத போ பண்ணிட்டேன். வராதுடா சபை உலகே மறுபடியும் ஓகப்பான ஒரு வாட்டி காரி துப்பு போயிடுறேன் நான். இன்னைக்கு இருக்கிறாரு காரி துப்புங்க போய் நான் என் காக்கிரஸ் ஏன்மடி உயிர் நான் நோக்கி நின்றான். ஏன்டா என்ன பாவத்துக்குள்ள நான் காரி துப்புறதுக்கு அப்புறம் ஏன் போகிறப்ப சொல்கிறதே காரி துப்புற மாதிரி தான் நான் சொன்னான். எச்சல்ல கூட வல்லமை இருக்குது. ஏசு எச்ச துப்பினார், அதில் வல்லமை இருந்தது. அதை கேட்ட உடனே மனசு இறங்கிட்டு வாடா உள்ள வாடான்னு கூப்பிட்டேன். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். தேவ பிள்ளையே யோசபாத் யோசபாத் அல்லேலூயா. அவன் ஜெபத்தை எடுக்கிறான். என்ன ஆண்டவனே, இந்த திரளான ಕೂಟத்திற்கு முன்பாக ನಿಲ್ಕ ಈ ದೊಡ್ಡ ಸಮಸ್ಯೆಯ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಿಂತುಕೊಳ್ಳಕ್ಕೆ ನನಗೆ ಶಕ್ತಿ ಇಲ್ಲ, ಏನು ಮಾಡೋದಂತ ತಿಳಿಯುತ್ತಿಲ್ಲ. ವಾಕ್ಯ ಇದೆಯಾ? ಅದು ವಾಕ್ಯ ಬೇಗ ಓದ್ಬೋದೋ? ನಮ್ಮ ದೇವರೇ ಅಯ್ಯೋ ಬಲವಿಲ್ಲ, ಏನು ಮಾಡೋದು ಬೇಕೆಂಬುದು ನಮಗೆ நம்முடைய பலன், அறிவு, நம்முடைய ஞானம் எல்லாத்துக்கும் மேல பிரச்சனை வரும்போது உட்காந்துருவோம். தெரியுங்களா உங்களுக்கு? ஆமென். பண்றதுன்னு தெரியுற வரைக்கும் என்ன தெரியுமா பண்ணும்?